என்ன அவனை இந்த திட்டு சிரிக்கிறேன் ஊர் தலைகளுக்கே தெரியும் யாரு திட்டுறான்ட்ட. இவ்வளவு நேரம் உங்களை திட்டிருக்கேன் அந்த பையன். கொஞ்சம் கூட மான ரோசா எதுவும் இல்ல. நான் உதுத்து விட்டா தெரியுது. என்ன நான் தெரியும் எல்லாருமே சிரிக்கீங்க. ஏன்னே அப்படி ஒரு என்ன இந்த மாதிரி பேசுறியா சிரிக்கிறீங்க? இவன் இந்த பையன் சிரிக்க குருண மருந்து கிடைக்கல. இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டியா? சத்தியமா கொன்றுப்பேன் நேரம் அந்த பையல. அப்படியே செதுறு செதுற வெட்டி விடுவேன். போகாத. நானும் மதுரைக்காரன் தாண்டியா. எவன்டா சொன்னதை கேட்டிருக்கீங்க? பாரு 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 பாரு. இது மேல உனக்கு வெக்கம் இல்ல? சூடு சொல்ற எதுவுமே கிடையாது. எதுக்கு இருக்க கொலையா இருக்க? அதுதான் இவங்க சிரிச்சா கூட நான் பார்க்கல. ஆனா இவங்க சிரிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுடா. உங்க சிரிப்பு தெய்வமே சிரிப்பு. சிரிக்கிற கடவாயில ஒழுகுது. இருக்குது ஒழுகுது. உனக்கு இல்லைன்னா வென்று சிரிப்பின் அர்த்தமே எனக்கு பதா புரியுது. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கும் வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. என்னையா பேசுற? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? இடம் உமக்கு சொந்தம். இடம் என்னுடைய இடம். எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். ஏய், எது வேணாலும் பேசு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். தவறான ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே பரப்பும் பொழுது அதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்க தப்பா பேசும்போது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. புராணங்களை தவறாக பேசக்கூடாது. யார் புராணத்தை தப்பா? இதிகாசங்களை தவறாக பேசக்கூடாது. இப்ப வீட்டுக்கு வரலாறுகளை தவறாக பேசக்கூடாது. எவர் ஒருவர் தவறாக பேசுகிறாரோ அந்த தவறுதலுக்கு நிச்சயம் ஒரு நாள் தண்டனை உண்டு. ஒரு இந்த இடத்துல நடக்கக்கூடிய வரலாறை தவறாக பேசுகிறீர். யார் தப்பா பேசுறா? ஏய், என்ன கோபப்படுறீங்க? என்ன கோபப்படுறீங்க? பேச்சு பேச்சாருங்கனே. இங்க பாரு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மிரட்டறா? பெரியாளா? அங்க போய் முதல்ல. நீங்க மிரட்டனா பயந்துறோம்னா? பயப்படுவாங்கறே. இங்க போய் முதல்ல. பயந்ததெல்லாம் அப்ப. மிஸ்டர் பெருமாள் ராஜ் அவர்களே. நான் பயப்படுவனல்ல. யாரா இருந்தாலும் போட்டு பாப்பேன். என்ன என்ன தொலைக்காட்சியில பெரிய வெண்ண? என்ன என்ன துராஜ் அவர் என்ன சொல்றாரு? மிஸ்டர் பெருமாள் ராஜ் அவர்களே. என்ன துன்பச்செல்வம் என்ன விடுவாப்ல? என்ன யாரு சொல்றியா? என்ன என்ன மிரட்டுறீங்க? ஏன் இடம் இது? ஏன் இடம் சொல்லி வை. ஏன் இடம் என்ன பண்ணுவீங்க? ஏன் இடம் என்ன என்ன பண்ணுவீங்க? பேச வேண்டாம். என்ன போடி பாருங்க. தப்பு யாரு? சொல்லிச்சாவே உன்னை பாக்குறப்ப என் பேரை மாதிரி இருக்க. அந்த சர்ப்பத்தை குடிக்கிய உன்னை அடிக்கிறாங்க. டேய், நீ எதை வேற மாத்தி சொல்றடி? சாண்டை குடிக்கின்னுச்சு. டேய், அத சொல்ல முடியுமா? அரவே அந்த ஆத்தா பத்தி தப்பா பேசுறீங்களா? அத்தா அப்படி சொல்லல. இல்ல அத்தா, நீ எந்த கோயில்ல சொன்ன? நான் சொல்லலன்னு நீ சாமியிட சொல்லிக்க மண்டையில விழுந்துருச்சு. ஐயா, ஏதா நீ கிரிக்கெட் வீரர் நினைச்சு கை காட்சி இப்படி போன ஆத்தா? ஐயா, நான் கபடி பிளேயர் தான். கிரிக்கெட் போனதில்லை. சிலம்பாட்ட பிரியர். அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரியும். ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லுங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லு? வேலிமலைச்சாரம். முட்டா பயலு. யாரு? ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி சொல்லுங்க. கேட்டோன்னு பதில் சொன்னீங்க. அந்த வழியில் பாராட்டலாம். வேலிமலைச்சாரல் பேர் வர காரணம்? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்தால் இந்த இடத்திற்கு பெயர் வேலிமலை. திருட்டு நாய். யாரு? ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி சொல்லுங்க. தெளிவா சொல்றீங்க. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரல். கேன பையன். யாரு? ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி சொல்லுங்க. தெளிவா பதில் சொல்றீங்க. சொல்லிவிடுவேன். வேலிமலைச்சாரல் பேரங்க என்ன?
முனிவர்கள் யாகம் தபம் செய்த இடத்திற்கு பேர் தான் வேள்விமலை. இழிச்சா பயலுக ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. யார சொல்றீங்க? சொல்லாதவனு சொல்றேன். அப்படி சொல்றீடா? தெளிவா சொல்றீங்க. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? என்ன இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேள்விமலை சாரல். ஆஹா, என்ன ஒரு அருமையான பதில். வேள்விமலை சாரல் பேர் வர காரணம் முனிவர்கள் யாகம் தவம் செய்தார்கள். இவ்வளவு பொறுமையும் அமைதியும் யார்த்தையா வர? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேள்விமலை. தெய்வீக பேச்சையா? யாருக்கு அந்த மாதிரி பேச்சு வர? இந்த இடத்துக்கு வந்துட்டாலே தெய்வீக குணம் வந்துருவீங்க. வேள்விமலை சார் பேர் வர காரணம் என்ன? மயிர புருவனாங்க. எவ்வளவு நானும் வேள்விமலை வேள்விமலை சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒரு அளவு வேண்டாமா? அரக்க குணம் ஐயா, தெய்வீக குணம் என்று சொன்னேன். இப்பொழுதுதான் அரக்க குணமாக மாறு. இடத்துக்கு பேர் வேள்விமலை சார் தானே? ஆமா, முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால தானே வேள்விமலை. சரியா? சும்மா சம்பந்தம் அடிச்சு டப்புன்னு அடிச்சு விடுவேன். நான் பேசையில் குறுக்க பேசக்கூடாது. நீ பேசையில் நான் குறுக்க பேசினா எது வேணும்னு சொல்லு. பேச மாட்டேன். சரியா? நான் பேசையில் நீ குறுக்க பேச. பேச மாட்டேன்ட்டு. ஆமா, பேச மாட்டேன். எல்லாம் கவனமா நாடா மாத்திட்டுருக்காங்க. வான்மீகி சிவசில அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மியூர் அப்படின்னு பேர் வர காரணம் இருக்குது. ஆமா, திருவான்மியூர். இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை நீ சரியா சொல்லணும். நீ அதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நாக உண்ட விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினார் சிவபெருமான் மதுரன் இருக்கு. ஓடம் சரியா? இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போ. நீ என்ன வேணாலும் இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டு போயா. வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்டு திருநெல்வேலி. பேச சொல்லடா. ஆமா, நான் இப்ப எதுல விட்டேன்? நீங்க இது வாயில விட்டு திருநெல்வேலியில. அப்பொழுது நெல்லை காயப்படுது, மழை விழுந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலியிடுகிறார். திருநெல்வேலியின் வரைக்கு ஓரம் சொல்லல. கட்டைய பத்திரமா வையா முடியல. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி பெரிய நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். ஆடுக்கும் யானைக்கு முத்தி அது திருவாரானை. ஆடுக்கும் யானைக்கு முத்தி. அந்த ஆத்தா முக்கார் போடாத. ஐயோ ஆயா, முக்கார் போட சிரிக்க. யார்தா இருட்டுக்குள்ள ஒண்ணு தெரியலையே. ஐயா சாமி, சிரிக்க கூடாது. சிரிக்க சிரிக்க சிரிக்க. திரு சத்தம் வரப்பட. அங்க இருந்து ஒரு அக்கா சிரிக்கிறா. அங்க அது சிரிக்காதக்கா. அது சிரிச்சாதான் வர முடியும். அதனால்தான் திருவாடானை என்ற பெயர் வர காரணம். சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவனாக்கப்பட்டவன் அதுதான் பரிக்குமலை. பிரிங்கி முனிவன் அப்படி இடையிலே கோடு போட்டு அந்த துண்டை சொல்றான். போட்டு போ சொல்றான். அப்பதான் வீட்டுல தான் இருக்கு. பேசாம உட்காருக்க. போய் தொந்தரவு பண்ணாத. போட சொல்றான். துண்டை போட்டுட்டு போயிட்டார். தோல்ல போட்டு போயிட்டார். அப்படி கோடு போட்டவன் திருச்செங்கோடு இருக்கு. சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்கிறார்கள். அப்பொழுது வண்டாக சுத்துகிறான். வண்டாக உருமாறி சுத்தினாலே திருவண்டூரை இருக்கு. ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான சொல்லி பாரு. அப்படிப்பட்ட பிரிங்க முனிவனுக்கு சிவன் சாபம் கொடுக்கிறான். தனியாக இருக்கும்பொழுது எம்மை சுற்றியது ஒரு வகையிலே நியாயம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது எம்மை மட்டும் சுற்றி வந்தாயே, பூமியிலே பிறப்பாய் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பாய், மறுபடியும் எம்மை சேர்வாய் என்று பிரிங்கி சாபம் கொடுத்தனால் பிரிங்கி அமிர்தமலை பரங்கி மலை பேர் இருக்கு. பரங்கி மலை அப்புறம் எதுக்கு தாங்க நான் வந்தேன்? வாயா திறந்தா வாயில அடிச்சு புரிய. இங்க இருந்து இன்னொருத்தரை கூட்டிட்டு போறேன். ஐயா 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 உட்காந்துட்டாரு. சாமி போய் நீங்க கூட்டணி வச்சு பேசிக்கிட்டு இருக்க. போயிடாது, அடி வாங்கி சாக முடியல. இவ்வளவு நேரம் பேசுறேனே, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவேன். என்னை எங்க பேச விட்டிய? பேச அடிக்கிறிய. அவர் எந்திரிச்சு போனா அடிக்கிறிய, ஆத்தா சிரிச்சா அடிக்கிறிய. சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓஹோ, அண்ணன் யாரோட தம்பி யாரு அடிக்கலாம்? ஆமா கேப்பேன். அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான், தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? போட்டில நான் இப்ப சாப்பிட்றது கிடையாது. அதே நல்ல பழக்கம். என்னைக்கு நல்லா இருப்பேன். நாங்க மொத்தம் 10 பேர் வரணும். நாங்க மொத்தம் 7 பேர் வரணும். 2 பேருக்கு ஒரு போட்டி.
10 பேர் பேரையும் நான் சொல்றேன். 7 பேர் பேரையும் நான் சொல்லிவிடுவேன். அது தப்பு. உன்னால சொல்ல முடியாது. முடியும். உன்னால சொல்ல ஏன் கூட உன்னால சொல்ல முடியாது. முடியும். எத்தனை சிரிப்பு நடிகர்களை இந்த இடத்திலே காவலனாக சந்தித்திருக்கிறேன். அவர் எல்லாம் சொல்லவில்லை. நீர் சொல்கிறேன் என்று சொல்வது நிச்சயம் உண்மையான தவறு. நான் உண்மையா சொல்றேன். நான் சொல்லி புடுவேன். அப்படியா? அவங்க படிச்சிருக்கேன். மொத்தம் நான் 10 பேர் வந்தேன். நான் 7 பேர். தக்கன் வசிஷ்டன் புருகு இருது மரீசி புலசியர் ஆங்கிரசர் அத்திரை புலவர் நாரது. எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. நீ தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் சொன்னீங்களே. ஆமா. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர். பேர் சொல்லுங்க. சாணைக்ஸா, விஸ்கி, ஓல்டு மங்கு, சீசஸ், பிரிட்டிஷ் செம்பையர், பைதோசன், பக்காடி. வித்தியாசமா பேர் வச்சிருக்காண்டா உங்க அப்பா நம்பிதாச்சே. ஆங்கில புலமை. ஆஹா, சரியா பேர் வச்சிருப்போம். நீ மறுபடியும் அதே பேரை திருப்பி சொல்லி பார்ப்போம். சாணைக்ஸா, விஸ்கி, ஓல்டு மங்கு, சீசஸ், பைதோசன், பக்காடி. நான் கேட்குறேன், என்ன சாணக்ஸா அப்படின்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சிருக்கான். அவன் கோவக்காரனா, கோவம் இல்லாதவனா, ஒவ்வொருத்தரும் அமைதியானவனா? ஒவ்வொருத்தனோட குணம் கேட்குறீங்க. அவன் சாணக்ஸா. சாணக்ஸா அவன் கொஞ்சம் மந்தமா தான் இருப்பான். கோவப்பட மாட்டான். உடனே கோவப்பட மாட்டான். கொஞ்சம் மந்தமா இருப்பேன். அவ்வளோதான். அப்படியே தான் இருப்பேன். மதமே இருப்பேன். சரி, விஸ்கின்னு சொன்ன இல்ல, அவன் வந்து ஒரு நேரம் நல்லா இருப்பேன். திடீர்னு மண்டையை குத்த ஆரம்பிச்சிருவேன். அப்படியே குடையுவேன் மண்டையை. சரி, அதை விடு. ஓல்டு மங்கன்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சியா? ஐயா, அவன் எப்படி? அவன் வந்து மிகப்பெரிய மருத்துவர். எப்படி? நெஞ்சு சளி, உடம்பு சளின்னு வச்சுக்கோங்களேன். என் தம்பி ஓல்டு மங்கு கொடுத்தேன். உடனே மருந்து உடனே சரி விட்டுவேன். அந்த ஓல்டு மங்குங்கிறவன் மருந்து கொடுத்தா உடனே சரி. பெரிய வைத்தியக்காரன் இருக்கு. பெரிய வைத்தியக்காரன். அப்படி சொல்றா. பெரிய இந்த பிராண்டின்னு ஒருத்தன் சொன்ன இல்ல. ஐயோ, அவன் தான் ஒரு நேரம் இந்த மானிடர் பையன் தானே. மானிடர் பையன் அவன் மகா குசும்பு பிடிச்சவன். படுக்கோக்காரன். என்ன கழுத்து அறுத்து போடுவேன். கர 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 கரன்னு அறுப்பேன். பொல்லாதான இருப்பேன். பொல்லாதான். அப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சாதான் கொஞ்சம் கோவம் குறைவேன். இந்த 5000 ஒருத்தர் சொன்னீங்க. அவன் கோவம் வந்துச்சு, பட்டேன்னு பொங்கி ஊத்திடுறேன். ஏங்கப்பா, என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. பொங்கினா எப்படி? கண்ணீரா தெரிஞ்சுதுவானா இல்ல அப்படியே நொர நிறைய பொங்குவேன். குடிச்ச பால் கொமட்டில இருந்து பொங்கி ஊத்துவேன். வெள்ள வெள்ளூர் ஊத்துவேன். பாவி பையில குடிச்ச பால கக்கிடுவேன். அவ்வளவு கோவம் வரும் அவனுக்கு. அப்புறம் அந்த பக்காடியை சொன்னீங்க. பக்காடி அவன் எப்படி? அவன் நல்லவன். ஒரு நேரம் நல்லவன். திடீர்னு கொலாபரேஷன் ஆயிடுச்சுனாக்க வெளியே தள்ளிடுவேன். வெளியிலன்னா அவன் எப்படி தள்ளுவேன்? கோபத்தை அப்படியே கக்கிடுவேன். கொபன்னு கக்கிடுவேன். பாரா, எப்படிப்பட்ட மனுஷங்க இந்த உலகத்துல வாழ்ந்துருக்காங்க. எப்படி இருக்கணும்? இன்னும் இருக்காங்க. உன் கூட பிறந்தீங்களா? இப்ப உன்னை விட்டு ஒதுங்கி இருக்காங்களா? உன் கூட இருக்காங்களா? எல்லாம் இப்ப ஒதுங்கி இருக்கிறாங்க. முதல்ல உன் கூட கலந்துருந்தாங்க. எல்லாம் ரொம்ப கலந்துட்டாங்க. அதனாலதான் பிரச்சனை ரொம்ப வந்துருச்சு. நீங்க ஒன்னா கலந்து ஒருத்தரோட சண்டை போல அவன் தனியா சண்டை விடுவானா இல்ல வேற யாராவது கூட்டிட்டு போய் கலந்து சண்டை விடுவானா? இல்ல, கலந்தாதான் சண்டை விடுவேன். தனியா நான் பொட்டி மாமா இருப்பேன். அப்ப இதுல சரியா அதுல சரியா ரெண்டு சரிசமமா இருக்கணும். இவன் 5 பேர்னா அவன் 5 பேர். ஆமா, 2 பேர் கலந்துதான் அடிப்பாங்க. எவ்வளவு பெரிய சிறப்புடா. சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? நாங்க அண்ணன் 7 பேரு. அண்ணன் 3 பேரு. 3 அண்ணனுக்கு நீ? தம்பி எத்தனை பேரு? 3 பேரு. 3 தம்பிக்கு நீ? அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பி. டேய், நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணன். டேய், ஒருத்தனா 2 பேராடா? ஒருத்தன் தான். இப்ப அண்ணனும் தம்பி அவன். அண்ணன் தம்பி. டேய், முதல்ல வந்து மூத்தவன். கடைசில வந்து இளையவன். நடுவுல வந்தவன். நடுவுல. நீ எங்க வந்த? நடுவுல வந்தேன். மிச்ச 6 பேர் அவங்க அதெல்லாம் பிறந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல தானே? ஐயோ, அவங்க எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னால எப்படா பிறப்பாங்க? உனக்கு முன்னால எப்படி பிறப்பாங்க? எப்படி பிறக்க முடியாதுல? எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா முறை வேணும். அப்புறம் எப்படி நீ அண்ணங்கற? ஐயா, எங்க அம்மா வயித்துக்குள்ள நான் போய் இருக்கிறேன்னு அவங்க தங்கி வெளியில வந்துட்டாங்க. அப்படியா? ஆமா. இந்த வாடகை வீடாடா? வாடகை. அதுவும் ஒரு வாடகை. 10 மாசம் வாடகை வீடு. ஓஹோ, ஆயோட கருவறை. பெரிய பேர் மாதிரி பேசுனேன். பேசுவேன். உள்ள இருந்து சொன்ன பயங்கர நான் அப்படி இப்படி அவரை நான் நீ சொன்னியா அந்த வரலாம் சொல்றாரு. இப்பதான் கதைக்கு வாரி. என்ன கிழிச்சு விடுவா நீ பெரிய பயங்கர புடுங்கி. நோட்டீஸ் வாசிக்கிறேன் சொன்னேன். பெரிய மண்டக்கணம் சொன்னேன். இன்னைக்கு பெருமாள் ராஜ் அவர்களை நான் பயங்கரமா பேசி அவுட் பண்ண போறேன். இந்த வேலை மட்டிக்காத தப்பு தவறு பண்றாரு. என்ன உண்டு? இந்த அதாவது தன்னடக்கம் ரொம்ப அவசியம். எல்லாரும் இருக்கு. கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. கற்றவர் என்னைக்குமே அமைதியா இருப்பாங்க. தன்னை வெளிக்கொட மாட்டார்கள். ஆனால் அதுவாக இறைவனுடைய அருளாலே கொஞ்சம் கொஞ்சமா மக்களை
மக்களை மகிழ்விக்க செய்வது தான் கற்றோர்கள். பாருங்க, புலவர்கள் அப்படித்தான், மற்றவர்களை மகிழ்விக்க செய்வோர். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால அப்படி இருக்கணும். நீ சும்மா நான் பெருமாள் ராஜனா அப்படி கிழிச்சு கேப்பேன் நட்டு போடுவேன், புரிஞ்சு பொன்னம்பலம் வேற இங்க வாரு. கல்வி கதிவு கலைவாணி கூடியிருக்க நீ நம்ம அம்மா வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படிமூன்று வெள்ளை கமலத்து விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசன வைத்ததாய கலைவாணி கூடியிருக்க நீ நம்ம எனக்கு அறிவை ஊட்டி ஊட்டி வளர்த்து இந்த இடத்துல என்னை நடிகராக நிற்க வைத்து எனது அண்ணன் மருங்காபுரி ஜே ராஜா சிரிப்பு நடிகர் என் உள்ளத்திலே குடியிருக்கிறார். எனது குருநாதர் அவரை நினைத்து முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கடவுளுக்கு நான் தருவேன். கோணம் சி துங்க கிரமுகத்து தூமணியை சங்க தமிழ் ஒன்றுத்தா. அப்படியா கைவிடியா? உண்மையாவே அந்த வகையில் ஒரு பாராட்டு. என்னடா கையை விடுறா நீ முதல்ல. நீங்க தாங்க ஐயா ஐயா நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க. நீங்க பிடிச்சிருக்கீங்க. ஐயா ஐயா தான் பிடிச்சிருக்கீங்க. கையை விடுங்க. ஏற்கனவே 4.5 விரல் தான். ஆமாடா, என்னடா ஒரு விரல காணானே, எல்லாம் பாதியே இருக்கு. ஆமா, வெட்டி விட்டாங்க. அப்படி சொல்லு. எங்க எதுக்குடா வெட்டினாங்க? சண்டைக்கு நீ பெரிய சண்டை எதுக்கு எடுத்தாலும் யாரும் வம்புலுக்காதரா சண்டை ஓடாதரான்னு சொன்னீங்களே, ஏன்டா போய் வம்புலுத்து சண்டை விட்ட? சண்டைக்கா விட்டுறாங்க ஐயா. பக்கத்து வீட்டு செவரேன்னு குச்சி. ஐயோ கொடுமையே பாத்தியா, தண்டனை பாத்தியா? அடுத்த மொண்டாட்டி ஏட ஆசைப்பட்டு நீ ஒன்று இப்ப பக்கத்து வீடு செவரே நான் குதிக்கிறது இல்ல. அப்ப இதே இதுக்காகவே கேவுறா. உண்மையாவே நல்ல பழக்கம்டா. என்ன இது ஒரு தவறை செய்து விட்டோம்னா மறுபடியும் தவறை செய்யக்கூடாது என்று நீ நினைக்கிற பாத்தியா? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீ, திருந்திக்க. அப்படி இருக்க செவரேறி குதிக்கிறது இல்ல. அந்த பிள்ளை ஏறி குதிச்சு என் வீட்டுக்கு வந்துருது. உன்னையே இதை வெட்டலாம், அந்த பிள்ளைய எதரா வெட்டுங்க இல்லாம பண்ணுங்க. இந்த உலகத்தில் இல்லாமல் செய்து விடுங்க. பார்க்கலாமியா? நீ சொன்னீங்க பாத்தியா, எனது ஆசான் மருங்காபுரி ஜே ராஜா அவர்கள் இங்கே குடியிருக்கும் பொழுது உள்ளத்திலே அதான் அதை நினைச்சேன்னா என்னைக்குமே நல்லா இருப்பேன். பார்க்கலாம் நீங்க என்ன உங்கள்ட்ட திறமை இருக்கு, என்ன திறமை இல்லை அப்படிங்கிற ஒன்று. கவையாகி கொம்மாகி கட்டகத்தை நிற்குமாம் அவை எல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியான குறிப்பிட மாட்டாத நன்மரம். யா வாக்குண்டா நலமரம்டா மாமடா நோக்குண்டா மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருவேணி தும்பிக்கையால் தப்பாம சார்படுத்த மக்கள். சரி சரி, கை தட்டுங்க. எனக்கு ஒரு மூளை வேலை செய்யும். இல்லை அப்படி கிடையாது, அவங்க உண்மையாகவே ரொம்ப கவனிக்கிறாங்க, அழகாக கவனிக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய திறமை என்னங்கிறத கவனிக்கிறாங்க, என்னுடைய திறமை என்னங்கிறத கவனிப்பாங்க. சரி, அப்படின்னா உங்களுக்கு அப்படி எத்தனை கவிதை தெரியும்? உங்களுக்கு எத்தனை தெரியும்? நான் ஒரு 10 கவி பேசுவேன். டேய் டேய் 10 படிச்சு வச்சுக்கிட்டு உடம்பப்பட்டது நாராயணாவா நான் 100 கவி பேசுவேன். பார்த்தீங்களா, 10 கவி தெரியும்னு தான் சும்மா சொன்னேன். அப்போ அதுவே தெரியும், 10 கவி தெரியாதா? என்ன ஒரு அலட்சியப்படுத்துறியா மாத்தியா என்னைய? 10 கவி தெரிஞ்சா ஏன்டா உன் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்? அந்த திறமை தைரியத்தோட உன்னை இவ்வளவு தைரியமா பேசுவானா? 10 கவி தெரிஞ்சா பேசுவானா? அப்புறம் எத்தனை தெரியும்? 3 கவி கண்டிப்பா பேசுவேன். 10ல் 3 தானம்டா. ஐயா ஒன்றும் இல்லாதான்டா இவ்வளோ பில்டப் போட்டிருக்கியா? உங்களுக்கு தனி காரு, சம்பளம் வேற, கொடுமை. டேய் நான் 500 கவி பேசுவேன். நான் 510 பேசுவேன். நான் 1000 கவி பேசுவேன். 1010 பேசுவேன். நான் 2000 கவி பேசுவேன். என்ன மொய்யா எழுதியிருக்க 2 பேரும்? 1000 500 2000 பேசுங்க பாப்போம். அப்படியா? ஆனா ஒரு நிபந்தனை, வா, நான் வெற்றி பெற்று நீங்கள் தோல்வியுற்றால் அந்த வார்த்தையை சொல்ல. வாயை கழுவு போய் தண்ணி எடுத்து போய். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. டேய் அப்படி ஒரு நிலைமை. நான் வெற்றி பெற்று நீ தோல்வியுற்றால் உங்களுக்கு அடிமை என்று நான் சொல்லுகிறேன். அதெல்லாம் வேணாம், நீ அப்படிதான் சொல்ல வேணாம். நான் உன்னை கூட்டிக் கொண்டு என்ன வைக்க வாங்கி என்ன பண்றது? உடம்புல ஒட்டுத்து இல்லாம இந்த கோவில ஒரு முறை சுத்திட்டு இந்த மேடையும் 3 முறை சுத்திட்டு காலையில் விடிய 6 6:30 போல மாட்டு வண்டி பந்தனை வைப்பாங்க. முதல்ல ஓ வண்டி தான் முதல்ல அவன் போகணும், நடக்கணும். அதுக்கப்புறம் தான் வண்டி மாடு பின்னால் வரணும். அதனால முதல்ல ஒன்னையை பார்க்குறதா வண்டியை பார்க்குறதான்னு எல்லா மக்களும் கூட்டம் கூடி ஜே ஜே என்று இருக்க வேண்டும். முதல் ஓட்டம் ஓட்டமா இருக்கணும், உடம்புல ஒட்டு நிற்க கூடாது. அப்படியாகட்டும். அப்பா சந்தோஷம். நான் வெற்றி பெற்று நீங்கள் தோல்வியுற்றால் அப்படியா? இனிமே இந்த மேடையிலேருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கலடா. ஏன் வேற கட்டை அடிச்சு வீட்டில் வச்சிருக்கேன்? எப்படி சரியா கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலடா. இருக்கட்டும், நீ வெற்றி பெற்று நான் தோல்வியுற்றால் இனிமே இந்த வேஷம் நான் போடல. ஓ அப்படியா? வேற வேஷம் போடுவேன் நான். வேற வேஷம் போடுவேன். வேஷமா? முருக வேஷம். அப்படியா? பார்க்கலாம். இருவருக்கும் போட்டி. வானர மனிதனி நிறைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வி நவீன நூல்களும் ஈனர் குரத்தில் இடறதாகும். என்ன
உள்ளம் பெருங்கோயில் ஊனும் ஆலயம் வல்லற்பால் வாய்கோர வசல் தெல்ல தென்ன ஜீவனி சிவலிங்கம் கள்ள புரோடைத்தும் கால மணி விளக்கே. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடியது போல் கரங்க நீட்டி பேசும் கசடரை கண்டால் சிறங்கு நாட்டி மெச்சியம் அறிவிழார் செய்கி தோளுடைய செவியின் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலைப்பொடி பூசியின் உள்ளம் கவர்கல்வன் ஏனுடைய மணரானுடைய நாட்பணியின் தேர்த்தல் செய்து பீருடைய பிரம்மா பிரமவியை பிம்மான் இவன் என்று. சிறப்பு சிறப்பு. எத்தனையோ நகைச்சுவை நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திறமை இருக்குது, அது வேற விஷயம். அவர்களை பற்றி நம்ம பேசணும். இந்த மேடையில் நீங்கள் இப்படியெல்லாம் ஆன்மீக சிந்தனை உள்ள கவிகளை நீங்கள் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருந்து உங்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் நான் பேசிக்க மாட்டேன். உங்கள்கிட்ட ஒரு சில புராணங்கள் இதிகாசங்கள் நான் பேசியிருப்பேன். சந்தோஷம் மகிழ்ச்சி இதுவே. ஏன்னா ஒருவான சோருக்கு ஒரு சட்டி குழம்பு வேணும். நீங்கள் நகைச்சியாக சொல்கிறீங்க, நான் ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு வாரம் சோறுக்கு ஒரு சோறு தான் பதவும். சோறு வடிக்க போகும்போது ஒரு வான சோறையும் எடுத்து நம்ம நசுக்கி பார்க்குறது இல்லை. ஒரு சோறை எடுத்து பார்த்தாலே எல்லா சோறும் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் ஒரு கவியை நீங்கள் பேசும்போதே உங்களுடைய திறமையில் நான் அறிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல. ஏன்னா மானம் வந்து இருண்டு கும்பிட்டுட்டு இருக்குது. மழை எப்போ புரியும்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மழை இருக்கிறது. மழை ஒளியை காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம வள்ளியை சந்தித்து முருகனையும் சந்தித்து நம்ம பார்க்கணும். அதனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னமோ அதை நம்ம நிறைவேற்றணும். நான் மழையை நிறுத்தி வச்சிருக்கேன், அப்புறமா பெயிண்ட். அப்படி கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு ஒன்று பேசியிருந்தா நான் ஒன்று பேசியிருந்தா என்னடா ரெண்டு பேரும் இப்படி அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க கிடைக்க மாட்டாங்க. அப்படி இல்லைப்பா ஐயா, நாங்கள் 2 பேரும் பேசணும் நினைச்சீங்கன்னா கைத்தட்டி எங்களுக்கு உற்சாகம் கொடுத்துங்க. நாங்கள் பேசுகிறோம். பேச வேண்டாம்னா பேசாமல் இருங்க. பேச சொல்கிறாங்க. நீதிபதி அவங்க தான். நீதிபதி அவங்க தான். என்பே நாரத தந்தை பிரமா கல்வேன் பாட்டமாக ஏற்றுக்க மாட்டேன். ஐயா பேசுகின்ற பேசிட்டு போங்க. அப்படியா? என்னை எப்படி கேவலப்படுத்தி மண்ணை கவ வச்சியலோ அப்போ நான் கூனி குறி நின்னல்ல கொண்டு வருவேன். அந்த நாளைக்கு பேசுங்க. நீங்கள் விரல் நிறைய மாத்திரம் வேண்டும் விறகு புகுந்துவிடும் இடையில் பஞ்சன் பட்டு நவர்குறுக்கும் நஞ்சன் வேமனும் நன்றி என்று சொன்னார்கள். உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அழகு. இந்த பையன் பேசிட்டு போறாப்ல நாடகத்தை நடத்துன்னு நீ சொன்ன வந்தவன என்ன சொன்ன? வேலை இருக்கும் உனக்கு கல்யாணம் பேசுங்க சொன்னீல. அப்போ கல்யாணத்துக்கு போகிறதா இல்லையா முதல்ல? அது நேரத்துக்கு இந்த மாதிரி அதை பேசி முடிச்சு விடுப்பாரு. இல்லை நான் பேசுவேன். இல்லை அப்படி இல்லை, அவர் முடிக்க முதல்ல சொல்லியிருந்தார். பெட்டி வச்சிருந்தா பெட்டியோட இருக்கணும். பெட்டி வச்சிருந்தா பெட்டி போங்க. அவர் ஒரு விதம் கட்டி வச்சு விட்டாங்க. கதை நடத்தணும். ஐயா நீங்க போங்க. அப்போ நீங்க பேசாம இருங்க. நான் இன்னைக்கு விட மாட்டேன். பேசுவேனா? என்னை காப்பாத்தின புண்ணியவனே. என்னை காப்பாத்தின புண்ணியவனே. ஐயா நல்ல பால்வாடி சத்தமா உருண்டை மாதிரி மண்டி வச்சு உட்கார்ந்திருக்கீங்க. பேசாம இருங்க. போ பேசுங்க. என்னது வருவாங்க. பேசுங்க. நீங்க பாட்டினும் பாட்டுவர் பொருகுணாவை தொட்டும் தொட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றி மாற்றுவர் கூட்டினும் பாவல கொடியராவன் சொன்னார்களே. நாளில் செய்ய விட நாளில் செய்யும் விடிநாளில் செய்யும் ஆடிவத்த கோலில் செய்யும் கூற்றில் செய்யும் குமரேசர் ஆளும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பு விளக்கு முன்னே வந்து சொல்லிடுறேன். காணாமல் விடலாம் கத்தலாமல் கட்டாமல் கொட முதலக்கூடாது. நான் அவர் பேச்சு பேச்சின் பெருமை வந்த கீச்சு கிச்சன் கிளி நிலை எப்படி அப்படின்னு சொன்னாங்க. அந்த வினை வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே திரு செந்திலகர் சேவா என்று திருநீர் அறிவார்க்கு என்று மேப வராத வினை சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லியவர் மறந்து விட்டார் சொரணைகளை சுருக்கி என்று சொல்லடி படுவார் தாமை என்று சொன்னார்களே. காவிற்கழகம் கல்விக்கழகம் மரபானம் கோவிலுக்கழக கோபுரம் வயலுக்கழக செல்ல நாவிற்கழக சொல் என முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் வெறியா சொல்லியின் செய்வா கேவரி நல்ல குளமால வேர்க்கனாய் பலாமாவை பாதிரி பார் என்று சொன்னார்கள். காவலி காவலன் போற போடுகின்ற புண்ணியன் மாற மாமியார் ஏறவே சார சரக்கு போட்டு தூங்கவே. மாமியார் ஏறிட்டு சரக்கு போட்டு தூங்கணும். இந்த எந்த புத்தகத்திலையும் நான் படிக்கலையப்பா. படம் வலிக்கும்ல. துப்புர சிவந்த அழகிய பஞ்சனமிதி ஒப்புற கணவனோடு ஓர்லிலே செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பையில் கனதனம் இரண்டும் தைத்து அப்புறம் உருவிட்ட நங்கையார் தடை பார்த்தான்னு சொன்னார்களே. ஏன் உச்சி மண்டியில சூர் இருக்குது ஒன்னெல்லாம் பாக்கல கீர் இருக்குது ஒண்ணு கிடைக்குமோ சொல் இருக்குது. எந்த புத்தகம்னே தெரியலடா. எந்த புத்தகம்னே தெரிய மாட்டேங்குது. புது புத்தகம் படிக்கிறேன். ஆச்சரியமா இருக்குது. அதெல்லாம் 5 ஒன்றுபட்டான் 5 ஒன்றி தாவி 5 ஒன்றாக ஆரியார் காகேகி 5 ஒன்றுபட்டு அணைக்கின்ற இலாவில் 5 ஒன்று வைத்து அவையத்துக்கு அப்புறம் ஆஞ்சநேய பெருமான் சொன்னாங்களே. அருவா மிஸ்ஸே கொடுவா பார்வை ஆரம்புக கைய வச்சா தூள். வேற பாட்டு என்னமோ வேற மாதிரி இருக்கு. எனக்கு உண்மை புரியல. 8க்கு 16 கொடுமை எங்க ஒன்றை முட்டித்த முழுத புரிஞ்சது கட்டி சொல்லி கக்கி தெரிவிப்பார் கரத்தில் வையா பகலை இரமண்ணமா பாதனை என்று சொன்னார்களே. அண்ட காக்கா குண்டக்காரி ரெண்டக்கா கற்பூர பாத்தி கட்டிக்க சூரிய போட்டு கமல்
பாய்ச்சி பொற்புற வழியை விதித்தாலும் தன் குலத்தை பிறந்தக்கணும் சொற்பதற்கு அறிவிங்க வரமுடிவே சொன்ன அற்புத பாரத கவக்குடமே மேலாக நடக்கும்ப்பா. ஆள் தோட்ட பூபதி நாளையா, அந்த அமர தோட்ட பூபதி நாளையா. பெரிய ஆச்சரியமா இருக்கு. பேசுவேன் குமுதமட்ட குலவர் கூத்தரில் திமுதமட்ட திரியும் திரையரில் தும்மந்த ஊர் வாழ்ந்துள்ளனர் அமுதமண்ணு மெழுமுன ஆசனம் பண்ணானே. அண்ணனை பாத்தியா, அப்பத்தை கேட்டியே. ஆலியான் மணி அணி அவனுங்க ஆலிவரி மணித்தாமே போரியான் மூனி புறமறித்த உச்சரை போட்டு நானே அகல நடவண்டு பண்ணானே. அகரமத்தில் எடுத்து நான் தங்கச்சி லெட்டர் எழுதிட்டு சொன்னாங்க. கசட்டத கற்பவை கெட்டவை நிற்காதற்கு தங்கிட்டு துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கி ஓ துப்பாக்கி தூவும் மணி செல்வத்தில் செல்வம் செவி செலா செல்வம் செல்வத்தெல்லாம் தலை என்று வர நாங்க ஒரு கடி நாங்க ஒரு சொல்லிழுக்கப்பட்டு உளுந்துண்டு வாழ்வார் வர மற்றெல்லாம் தொழுதுண்டவர் பின் செல்வான் தொட்டெடுத்து மலைக்கேறி மாதருக்கு தொப்புடுகிற பெருகிற என்றார். இறந்தார் இறந்த அணைய சினத்தை துறந்தார் துறந்தார் துணங்கி என்று பண்ண யாதனை யாதனை நினைஞானோதல் அது நிலையில் இரண்டு பண்ணானே. பையூரில் பிறந்து பாலுடைய வளர்ந்து மெய்யர் ஓவதற்கு வேதாந்தம் நீங்க அந்த மெய்யர் ஓவதற்கு வேதாந்தம் நீங்க பையரும் மெய்யரும் பாலாய முடியாது என்று பண்ணாங்களே. எந்த ஒரு எதோ நீங்களே அந்த ஒரு செய்தி வந்த ஒரு முப்பாலும் பாலாய் முடிவுகள் சூரியமாய் அப்பாலும் பால் என்று அறி என்று அருமையாக காயம் மீது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பொய்யடா மாயவனால் கீழே மண்மான ஓடடா என்று சொன்னான். ஊத்த குளிர மண்ணி எடுத்து உதிரப்பிள்ளை உண்டை செய்து வாய்த்த உயவனா மண்ணு மாண்டும் ஒரு ஓட்டுக்காத ஆடாபாமை இருவர் மண் சேர்த்த ஒரு பெருமண்ணு ஈரைந்து மாதம் வைத்த சொல்லி அருமையாக இருப்பின் அந்த சொல்லி அரை காசு கூட ஆகாது என்று ஆடா ஒத்துக்கிட்டேன். என்ன காய போடுறீங்க? ஐயா 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 சாமி 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 தூக்கி போடுறாங்க. ஐயோ ஐயா இந்த இடத்துல அதுவும் காலையிலே சொல்லிட்டாங்க. இப்போவே காலையில் வண்டி பந்தயம் ஆரம்பிக்கல மிச்சம் ரெண்டையும் அவுத்து விட்டுட்டு நான் என்ன சொன்னேன்? ஊரை சுத்தி அமன சுத்திரம் சொன்னேன் இன்னைக்கு சுத்திரேன் நான் சொன்னேன். அப்புறம் இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் ஊர்ல எல்லாம் தூங்கும்போது சுத்திட்டு வீட்டுக்கு போயிருவேன். அதை பார்க்க நான் கேள்வி பண்ணேன். ஆமா ஆனா நீ கவி பண்ண தப்பு தப்பா கவி பண்ண. யாரு யார் தப்பு தப்பா பேசுறது? நான் பேசுறது என்னது? நான் என்ன பேசுறதுப்பா? என்ன பேசுறேன்? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்க பண்ணிய அது என்ன? இது அது சிவபுராணம். அதை நீங்க அசிங்கப்படுத்த மக்கு மக்கு மக்கு. டேய் சிவருமானே மன்னிச்சுக்க, இந்த செய்யற தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். டேய் எதுடா சிவபுராணம்? அதுக்கு விளக்க என்னால சொல்ல முடியும். என்னது சிவபுராணம்? எப்படி சிவபுராணம் எப்படி வரேன்? ஐயா எல்லாம் கவனமா கேளுங்க ஐயா. அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கானா அண்டம் என்றால் உலகம். இந்த உலகத்தை கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானுக்கு 2 மனைவி. தலையிலே கங்கை என்ற ஒரு பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் சுருக்கி அண்டம் என்றால் உலகம், உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 2 கொண்டாட்டி தான் அண்டம் காக்க கொண்டைக்காரி ரெண்டு அக்கா. இந்த மாதிரி நான் உண்மையாவே எங்கேயுமே நான் புராணத்தை கேள்விப்பட்டதில்லடா. சரி அது சரி, இன்னொரு பாட்டு பண்ணிய அருவா மீசை கொடுவாக்காரு என்னடா அது கந்த புராணம். என்ன நீங்க கோச்சிட்டு போறீங்க? அதுக்கு விளக்க என்னால சொல்ல முடியும். என்னது? தீபாவளி திருநாள் முடிஞ்ச மறுநாள் கந்த சஷ்டி விழா ஆரம்பிச்சிடும். 7வது நாள் நிறைவு நாள் அன்று திருச்செந்தூரிலே சூரபதுமனை முருகப்பெருமான் வதம் செய்வார். அந்த சூரபதுமனுக்கு தான் அருவா மீசை கொடுவா பார்வை. 6 முகம் கையை வச்சா தூள். 6 முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் வேளால் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் போனதாம். அதைதான் சுருக்கி அருவா மீசை கொடுவா பார்வை 6 முகம் கையை வச்சா தூள். ஐயோ ராமா நாராயணா, இப்படியெல்லாம் ஒரு புராணங்களை நான் என்று கேட்டேன். ஆஹா சரி, ஆள் தோட்ட பூபதி யார் அப்படின்னு சொன்னி 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திர மன்னனின் வரலாறு. ஆமா கடவுளே என்னை காப்பாற்றல. டேய் ஹரிச்சந்திரன் வரலாறா? ஆள் தோட்ட பூபதினா யாரு? யாரு? அன்னைக்கு 56 தேசத்தை ஆளும்போது ஆள் தோட்ட பூபதி, பூபதினா மன்னன், அதான் ஆள் தோட்ட பூபதி. அமரர் தோட்ட பூபதி நாடு நகரமெல்லாம் இறந்து இந்த சுடுகாட்டில் வந்து பிணமெடுத்து கொண்டிருக்கிறேன். இங்கே அமரர் தோட்ட பூபதி, அங்கேயும் பூபதி இங்கேயும் பூபதி, அதான் ஆள் தோட்ட பூபதி அமரர் தோட்ட பூபதி. ஆஹா, அமரர் என்பது அந்த அமரராக இருக்கக்கூடிய என்ன ஒரு சிறப்பு. ஐயோ நான் சிறப்புகள் எல்லாம் உனக்கு பிரச்சனை. கொஞ்ச நேரம் பேசாம கொஞ்ச நேரம் பொறுமையாக இன்னும் அவசரமே கிடையாது. இன்னும் நேரம் விடிய நாடகம் நடத்தணும், சும்மா இல்லை.
உண்மையாகவே ஒவ்வொரு பாடலில் அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது என்பது எவ்வளவு தெளிவாக என் பையன் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அதான் நீங்கள் வந்து ஏன்னா ரெண்டையும் கலந்து இதுலேயும் கலந்து அதுலேயும் கலந்து எல்லாம் கலந்து இருக்க வேண்டும். சரி, இப்படி சிறப்புகள் மீந்த ஒரு சில புராணங்களையும் நான் இத்தனை கேள்விப்பட்டதில்லை. நான் படத்தில் தான் பாடல் இருக்குன்னு நினச்சேன். பாடலுக்குள்ளே இந்த மாதிரி வரலாறு புராணங்கள் இருக்குது என்பதை தாங்கள் சொல்லித்தான் வந்தேன். வாழ்க பல்லாண்டு. நல்லா இருக்கணும். சந்தோஷம், மகிழ்ச்சியோடு நல்லா இருக்கணும். சந்தோஷம். சரி, என் பேர் நாரதன். என் பேர் வீரத்தேவன். வள்ளி அழைத்து வாருங்கள். என் தங்கை இதோ அழைத்து வருகிறேன். நல்லா சரி. ஆனா தங்கச்சி